धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर ना धीर नन धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीम तधीम तधीर धीर नन धीर नन माया 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் உந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மாதே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது உன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறந்தால கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 ஓகே ஓகே ரமேஷ் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுட்டு அக்ரிமெண்ட்டை எடுத்துட்டு போய் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு கொண்டு வா. வாங்கப்பா. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாய க்ஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. வினித் சிவகோத்திரம் மேஷராசி. வினித் நாமதேயசே சிவகோத்ராணாம் ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம். வாங்க கல்யாணம் சொல்றேன் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆமாம் சாமி, யூஎஸ்லேருந்து போன வாரமே வந்துட்டோம். வெளியே வர்றதுனாலே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் கல்யாணம் நின்று போச்சுன்னு ஆளாளுக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பதில் சொல்லி மாளலை, அதான் வெளியே வர்றதில்லை. கடைசியா உங்க பொண்ணோட கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் கல்யாணம் நின்று போச்சுன்னு கேட்டதும் ரொம்ப வருத்தமா இருந்தது. என்ன பண்றது சாமி, நாம ஒன்று நினைச்சா சாமி ஒன்று நினைக்குது. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் அவனுக்கு என்ன மரியாதை இருக்கும்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. அவன் தனியா ஒரு கணக்கு போட்டு எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்கணும் சாமி, அந்த நம்பிக்கையோட தான் இந்த சன்னிதானத்தை தேடி வந்திருக்கோம். நல்லதே நடக்கட்டும். பரமேஸ்வரி குடும்பத்துக்கு போகாட்டி என்னமா, அது மாதிரி பெரிய வசதி இல்லைன்னா கூட ஒரு நல்ல குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போவ. கவலைப்படாதே, உன்னோட எதிர்காலம் ரொம்ப நன்னா இருக்கும்.
ரொம்ப நல்லது சாமி. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. ம். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்திராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிரதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்தியக்ஷாய நமஹ, ஓம் திஜப்பிரியாய நமஹ, ஓம் அக்னிகர்ப்பசிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் வாணி பிரதாய நமஹ. ஸ்ரீ விக்னேஸ்வர அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. கல்யாண சுந்தர சார், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கோ. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்கோ. நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. உத்தரவு வாங்கிக்கிறோம். ம். ஒரு நிமிஷம். நீங்க தானே அந்த பரமேஸ்வரி அம்மா கூட சம்பந்தம் பண்றதா இருந்தது? ஆமா, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. இதான் அந்த பொண்ணுங்களா? ஆமாம்மா. சாரி, கல்யாணம் தடைப்பட்டு போச்சு. அத பத்தி விசாரிக்கிறது உங்களுக்கு மனசு வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் கேக்குறேன். பரவாயில்ல, விடுங்க. அதனால என்ன, இந்த மாதிரி நிறைய கேட்டாச்சு. அப்பா, ஏன்பா அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? விடுங்கப்பா. ஆண்டி, நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரிஞ்சு எங்க கிட்ட கேட்டு அனுதாபப்படுறீங்க பாருங்க. அதுக்கே நாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ இல்லம்மா, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? சட்டுன்னு நின்னு போச்சுன்னா எல்லாருக்கும் மனசு கஷ்டமா தானே இருக்கும். எனக்கு பொண்ணு இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா. எனக்கு ஒரு பையன் இருக்காமா, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பையனுக்கு கல்யாணம் ஆகலங்கிறதே எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. பொண்ணு உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டப்போ மனசுக்கு பகீர்னு இருந்துச்சுமா. அதனாலதான் மனசு கேட்காம உங்களை வந்து கேட்டேன். ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் யாரோவால தடைப்பட்டு நின்னு போல. நான் தான் நிறுத்தினேன். இன்னொரு பொண்ணோட சாபத்தையும் வைத்தறிச்சலையும் கொட்டிக்கிட்டு என்னதான் வசதி இருந்தாலும் அந்த வீட்ல போய் நான் நிம்மதியா இருக்க முடியுமா? அதனாலதான் அந்த வீட்டுக்கு யாரு பொண்ணா போகணும்னு இருந்துச்சோ அந்த பொண்ணைய மனசார அனுப்பி வச்சேன். எனக்கு கல்யாணம் நடக்கலைங்கிறத விட நியாயமா யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ அவங்களுக்கு நடத்தி வச்சேன் பாருங்க. அந்த ஒரு சந்தோஷமே போதும் ஆண்டி. இவ்வளவு தங்கமான பொண்ணா இருக்கியேம்மா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வந்தா எல்லா மாமியாருக்கும் சந்தோஷம்தாம்மா. ஐயோ, அவசரப்பட்டு அப்படியெல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப வாயாடி துடுக்கான பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு மாமியாரா இருக்கிறது கூட ரொம்ப அவசியமான விஷயம் தான் ஆண்டி. உன்ன மாதிரியான ஒரு பொண்ணுக்கு நான் மாமியாரா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இது என் மனசார நான் வேண்டிக்கிட்டு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம்மா. கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரேன் ஆண்டி. போயிட்டு வாமா. வரோம்மா. வாங்க, ரொம்ப சந்தோஷம். இவளே என்னோட மருமகளா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னதுப்பா? என் கனவு, என் எதிர்காலம், என் லட்சியம். ஏன்னு சொல்றியே, என்னதுன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. என்னடா அது? மாயா தின இதழோட ப்ரூஃப். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல. மாயா அவங்க அப்பா கிட்ட எல்லாம் காட்டினியா? முத நீ தான் பார்க்கணும்னு கொண்டு வந்திருக்கேன். பிரிச்சு பாருக்கா. என்னடா பையன் நீ? முதல்ல நானா பாக்குறது? ஒரு நல்ல விஷயம் ஆரம்பத்திலே அவசகுணமா ஆக வேண்டாம். நான் பாக்குறது சரியில்லை. நல்ல வேளை நான் பிரிக்கல. இத முதல்ல பார்க்க வேண்டியவங்க மாயாவும் அவ அப்பாவும் தான். அவங்க கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட காட்டுப்பா. ஏங்கா உன்னை நீயே தாழ்த்திக்கிற? எனக்கு நீதான் அதிர்ஷ்ட தேவதை, இந்த வீட்டோட மகாலட்சுமி. உன் கூட வாழ கொடுத்து வைக்காம செத்து போனது உன் புருஷனோட துரதிஷ்டம். அதுக்கு நீ எப்படிக்கா பொறுப்பாவ? உன் அன்புக்கு, பாசத்துக்கு, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுக்கு உன்னை விட எதுக்கு வசதி? நீ முதல்ல பார்த்தாதான் எனக்கு ராசி.
பிரிச்சு பாருக்கா. என் மேல உள்ள பாசத்துல நீ இப்படி பேசுற, அதான் என் குறை உனக்கு தெரியல. நானும் உன் மேல உள்ள பாசத்துல சொல்றேன், இந்த மாயா தின இதழ் பெரிய வெற்றி அடையணும்னு நான் நினைக்கிறேன். உன் இடத்துல நான் இருந்தேன்னா முதல்ல சாமி படத்துக்கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு நல்ல ராசியானவங்க கிட்ட கொடுத்து வாங்குவேன். அதனாலதான் உன் கையில கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறேன். பிரிச்சு பார்த்துட்டு வாழ்த்தி கொடுக்கா. எந்த ஒரு செயலும் வெற்றியோ தோல்வியோ ரெண்டுல ஒண்ணுதான் கிடைக்கும். இதை நான் உனக்கு கொடுத்து உன் விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை என்னை கொன்னுடும். உனக்கு சரின்னு படுற விஷயம் எனக்கு சரியில்லைன்னு படுது. எல்லாருக்கும் ஒத்து போற விஷயத்த பண்றதுதான் புத்திசாலித்தனம். உன் சிந்தனை, எழுத்து, நம்பிக்கை இது எல்லாத்தையும் தாண்டியும் உலகத்துல சில விஷயங்கள் இருக்கு. உன் புத்தியை கொண்டு என் உணர்வை பார்க்காத, அது புரியாது. நம்ம கண்களுக்கு அப்பாலும் காட்சிகள் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. அக்கா போதும். இந்த மாதிரியான மூடத்தனமான உணர்வுகள் தான் வேண்டான்னு சொல்றேன். நீ எந்த விதத்திலையும் குறைஞ்சவ இல்லைன்னு சொல்றேன்க்கா. அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் சொல்றத கொஞ்சம் நல்ல புள்ளையா கேளு. இதை எடுத்துட்டு போய் மாயா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் காட்டிட்டு வா. அப்புறமா நான் பார்க்கறேன். அதுக்கு இடையில நீ என்ன சொன்னாலும் நான் பார்க்க மாட்டேன். முதல்ல எடுத்துட்டு போ. சரி சரி, மாயாவே இதை முதல்ல பார்க்கட்டும். நான் போகல, அவளை வேணா இங்க கூப்பிடுறேன். எதுக்கடா அவளுக்கு அலைச்சல்? நீயே கொண்டு போனா 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்ல. அவளை கூப்பிட வேணாம், நீயே போய் காட்டிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம்க்கா, அவளே வரட்டும். அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய போக போறேன். அடிக்கடி போனா அவ்வளவா மரியாதை இருக்காது. அரவிந்த், நீ அப்படி பேசுற? பெரிய சிந்தனையாளன், போலியான கௌரவத்தை விரும்பாதவன், கர்வம் இல்லாதவன், அடுத்தவங்கள இம்சிக்காதவன். இப்படிலாம் உன்னை நினைச்சு நான் பெருமையா இருந்தேன். இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளை ஆயிட்ட. இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கலடா. அக்கா, நீ நினைச்சு பெருமைப்படுற மாதிரி ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளையா என்னால இருக்க முடியும். ஆனா ஒரு பணக்கார வீட்டுக்கு மாப்பிள்ளையா என்னால இருக்க முடியாத. நீ அந்த வீட்டோட மாப்பிள்ளையா போனா கூட அவங்க உன்னை நல்ல மரியாதையா தான் நடத்துவாங்க. உன்னை அவங்க தொழில போய் கவனிக்க சொல்லல. உன்னோட உணர்வுக்கும் சுயமரியாதைக்கும் மதிப்பு கொடுத்துதானே அந்த மாயா தின இதழ் பத்திரிகைய உனக்காக ஆரம்பிக்க போறாங்க. இதுல இருந்து தெரிய வேணாமா உன்னை எப்படி மதிக்கிறாங்கன்னு? அப்படிப்பட்டவங்க உன்னை எந்த விதத்திலையும் தாழ்வா நடத்த மாட்டாங்க. நான் அவங்கள புரிஞ்சுட்ட அளவு கூட நீ ஏன்டா புரியாம பேசுற? நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. மறுபடியும் சொல்றேன், என்னை பத்தி பெருமைப்பட வேண்டிய விஷயத்துக்கு நீ வருத்தப்படுற. அவங்க நீ சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க மரியாதை குறைவா நடத்த மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக அவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. விடுதான், நாளைக்கு கல்யாணம் ஆனதும் மாயா இங்க வந்துதான் வாழ போறா. அடப்பாவி, நீ பேசுறத பார்த்தா மாயாவை இந்த வீட்லயா வைக்க போற? எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணுடா அவ. இங்க எப்படி அவ வாழ முடியும்? வீட கூட வந்து வாழ போது நான் தானே. எங்க இருக்கோங்கிறத விட யார் கூட இருக்கோங்கிறதா முக்கியம். வசதியை விட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். எங்க வாழ்ந்தாலும் நாங்க சந்தோஷமா வாழ்வோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டல? இல்ல, மாயா எப்ப வேணாலும் அவ அப்பா பார்க்க போலாம் வரலாம். அதே மாதிரி அவரும் இங்க வரலாம் போலாம். இதுதான் என்னோட முடிவு. இப்படி பேசுறியடா? நாம பெரிய பங்களாக்கு போறோம், நீயும் எங்க கூட வர. இந்த சின்ன பிளாட்ல இருந்து உனக்கு விடுதலை அப்படி இப்படின்னு பேசுன. நீயாடா அப்படி பேசுற? அப்ப இருந்து மூடுல ஒரு உணர்ச்சி வேகத்துல பேசிட்டேன். இப்ப நல்லா யோசிச்சு எடுத்து முடிவுல பேசுறேன். இதுதான் நிஜம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீயும் ஒரு போலியான வட்டத்துக்குள்ள வந்துட்டியேடா. நான் ஒரு பெரிய பங்களால வாழ முடியலையேன்னு வருத்தத்துல சொல்லல. என் தம்பியோட அறிவு ஏன் இவ்வளவு குறைவா யோசிக்குதுன்னு தான் வருத்தமா இருக்குடா. மாயாவை கொஞ்சம் நினைச்சு பாரு. உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்தவ. அவ ஒரு மகாலட்சுமி. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் அவளை நினைச்சு பேசாத. தாய் இல்லாத பொண்ணு. அவளுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருப்பேனோ நல்லது நடக்க போறதுங்கிற நம்பிக்கையில நான் இருந்தேன்.
ஆனா நீ பேசுறத பார்த்தா என் நம்பிக்கையை உடைச்சிருப்ப போல இருக்கு. நீ மாறிட்டடா அரவிந்த். சாரிக்கா, நீ நினைக்கிற மாதிரி நான் மாறல, நடிக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்க. அந்த உண்மை தெரிய வரும்போது நீ சமாதானம் ஆயிடுவ. இந்த நாடகத்தை நடத்த சொல்றதே பாலு அங்கிள் தான். அது வரைக்கும் என்ன மன்னிச்சிருக்கா? ஹாய் அரவிந்த், என்ன விஷயம்? எங்க இருக்கீங்க? வீட்டில தான் இருக்கேன். நீ உடனே புறப்பட்டு வர முடியுமா? மாயா பத்திரிகையோட முதல் இஷ்யூவோட ப்ரூஃபை கொண்டு வந்திருக்கேன். என்ன அரவிந்த், நீங்க ப்ரூஃபை கொண்டு வருவீங்கன்னு நானும் அப்பவும் இங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா வீட்டுக்கு போயிட்டீங்க. சரி பரவாயில்ல, அதை எடுத்துட்டு வாங்க. அப்பவும் பாப்பாருல. அப்பா அப்புறம் பார்க்கட்டும். முதல்ல நீ இங்க வா. நீ வாழப்போற வீட்டில் வச்சு பார்க்கணுங்கிறதான் என்னுடைய விருப்பம். என்ன அரவிந்த், இப்பவே இவ்ளோ சென்டிமெண்ட்லாம் பாக்குறீங்க? அதுவும் நீங்க பாக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ப்ளீஸ் மாயா, என்ன புரிஞ்சுக்கோ. நீ உடனே வா. நீ பார்த்துட்டா ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். புரிஞ்சுக்கோங்க அரவிந்த், இப்ப நான் வந்து பார்த்தாலும் அப்பவும் பார்த்ததுக்கு அப்புறம் தானே அடுத்த மூவுக்கு போறோம். நீங்க கொண்டு வந்த ஒரே வேலையா போயிடும், இல்லைன்னா 2 வேலை. எது பெஸ்ட்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. போன்ல மாப்பிள்ள தானே, என்ன சொல்றாரு? மாயா பத்திரிகையோட ப்ரூஃப் வந்திருக்காம்பா. அப்படியா? நல்ல விஷயம் தானே, இங்க கொண்டு வர சொல்லு, எல்லாருமே பாத்துடலாம். அதான்ப்பா நானும் சொல்றேன். கேட்காம அவர் என்ன வீட்டுக்கு வர சொல்றாரு. அரவிந்த், இங்க அப்பாவும் பாலு அங்கிளும் இருக்காரு. அவங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க கொண்டு வாங்களேன். மாயா, இதையெல்லாம் ஏன் அவங்ககிட்ட சொல்ற? நாம பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்ல. சரி, அதை விடு. நீ இங்க வா. நீ பார்த்ததுக்கு அப்புறம் நீயே கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு. நான் இவ்ளோ சொல்லியும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? மாயா, உனக்கு மாப்பிள்ளைய வர போறவன் சும்மா சும்மா அங்க வந்துட்டு இருந்தா அப்புறம் என் மரியாதை என்ன ஆகும்? ஓ, அதான் விஷயமா? பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தா மரியாதை கேட்டுரும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வந்தா மரியாதை கேடாதா? ஆணுக்கு ஒரு நியாயம், பொண்ணுக்கு ஒரு நியாயமா? நீ நல்லா பேசுற, ஆனா லாஜிக்கே இல்ல. பிறந்த வீடா புகுந்த வீடானா புகுந்த வீடுதான் ஒரு பொண்ணுக்கு பெருசு. மரியாதை, பெருமை எல்லாமே. அது தாலி கட்டினதுக்கு அப்புறம். இதெல்லாம் ரொம்ப பழமையான சில்லியான கருத்தா இருக்கு. ஒரு பத்திரிகை ஆசிரியரா இருந்துகிட்டு இப்படிலாம் யோசிக்காதீங்க, பேசாதீங்க. நீங்க மாப்பிள்ளையே வர வேண்டாம், ஒரு பத்திரிகை ஆசிரியரா வாங்க, அது போதும். உங்களோட பப்ளிஷர் நான். ஓஹோ, அப்ப பாஸா பேசுறீங்களா? அப்ப ஆபீஸுக்கே வந்துருங்க, அங்க வந்து ப்ரூஃபை காட்டுறேன். என்ன என்ன மாயா, பேச்சு ரொம்ப காரசாரமா இருந்துச்சு. மாப்பிள்ளையே இந்த வீட்டுக்கு அடிக்கடி வரதுனால மரியாதை இல்லையா? மாப்பிள்ளையே வர வேண்டாம், ஒரு பத்திரிகை ஆசிரியரா வர சொன்னா ஆபீஸ்க்கு வான்னு சொல்றாரு. சந்துரு, பாத்தியாடா நீ? என்னடா இது, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை ஹோதால பேசுறாரு. அவ்வளவு பெரிய ஆள் அவன்? உங்களுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஆளாடா அவன்? இல்ல கேக்குறேன். மா, நீ தப்பி தவறி கூட அங்க போகாதம்மா, இந்த விஷயத்துக்கு போகாத. நீ யார்? நீ தான் பப்ளிஷர் மாயா சந்திரசேகர். ஞாபகம் வச்சுக்க, மாயா சந்திரசேகர். கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா மாயா அரவிந்த் ஆகலாம், இப்ப இல்ல. போன் போட்டு அவனை வர சொல்லுமா, உடனே வர சொல்லுமா. மாப்பிள்ளையா வேணாம், நீ சொன்ன மாதிரி பப்ளிஷர் கூப்பிடுறாருன்னு சொல்லி எடிட்டரை வர சொல்லு. என்ன மாப்பிள்ளைங்கிறது உங்க அப்பா பார்த்து அவனுக்கு கொடுக்கிற பட்டம், பிச்சை போட்ட பட்டம். தாய்மானவா, வெளியே வந்து உன் ஷேடை எனக்கு மட்டும் காமி. மாயா முன்னால எக்ஸ்போஸ் பண்ணிடாத.